அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் சீமான் மீது குவியும் எண்ணற்ற வழக்குகள். இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கு நாள்தோறும் எதிரிகள் அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இந்த 14 ஆண்டு காலங்களில் சீமான் எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு மனிதர் வளர்ச்சி அதிகமாக அடைகிறாரு அப்படின்னா அதை பார்த்து பொறாமைப்படுறதும், அதற்கு பிறகு அந்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படின்றத சொல்லி ஆகணும். இந்த வகையில் தற்போது பாஜக கட்சி தான் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாததற்கும் தமிழ்நாட்டில் தாமரை மலராமல் இருக்கிறதுக்கும் சீமான் தான் முதல் முக்கிய காரணம். இந்த நாம் தமிழ் கட்சி தான் நம்மளை அழிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ரொம்பவே தெளிவாக பார்த்தீங்கன்னா பாஜக கட்சி கண்டுபிடிச்சு சீமானுடைய வளர்ச்சியை நம்ம எப்படியாவது திருடிக்கணும் அப்படின்னும், சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அண்ணாமலையில் தொடங்கி பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்காக துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி இருக்க எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையுமே சீமான் இடத்துல கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய பதில்கள்னாலேயே சீமான் மேலே வழக்குகள் போடுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது நடந்துட்டு இருக்கு. செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் ஏதாவது அரசியல் கட்சி குறித்து கண்டனம் தெரிவித்தாலோ அல்லது ஆளுங்கட்சியை குறித்து விமர்சித்தாலோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களே கேஸ் போடாத போது பாஜக கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா சீமான் மேல எண்ணற்ற வழக்குகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன்றியத்தையே ஆட்சி செய்யக்கூடிய கட்சி அப்படின்ற காரணத்தினால காவலர்களிடத்திலே பார்த்தீங்கன்னா பாஜக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்துட்டு இருக்கு. இந்த ஆளுமையை ரொம்ப தவறுதலாக பயன்படுத்தி தான் தற்போது சீமான் அவர்கள் மேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் 20க்கும் மேற்பட்ட வழக்குகளை சீமான் மேல போட்டிருக்காங்க. இது குறித்து சென்னை கமிஷனர் பார்த்தீங்கன்னா எதனால சீமான் மேல வழக்குகள் அதிகமாக வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அழைச்சி இதற்கு என்ன காரணம் அப்படின்ற விளக்கத்தை கேட்க போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இது சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.